ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ எப்போதும் போல தான் ஆஸ் யூஷுவல் எலெக்ஷன் நியூஸ் தான். ரொம்பவுமே தமிழ்நாடு எலெக்ஷன் ரொம்பவுமே பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாம் அவங்கவுங்க கட்சி தலைவங்க வந்து சுறுசுறுப்பாக அவங்க பரப்புரையை பறந்து பறந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் அவங்கவுங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் வந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு. எல்லாருக்கும் தெரியும் அவரோட தேர்தல் அறிக்கையில் என்னென்ன ஃப்ரீயாக சொல்லியிருக்காரு சொல்லலை அப்படின்றது. பட் இருந்தாலும் மற்றவங்க மாதிரியே எல்லாரும் மாதிரியே முழு அரசியல்வாதியாக மாறிட்டார். விஜய் வந்து எல்லாமே சொன்னாங்க, சும்மா வராரு போறாரு, மறுபடியும் சினிமாவுக்கு போயிடுவாரு, ஆஸ் யூஷுவல் தான். சினிமானா சும்மா இல்லை, சாரி அரசியல்னா சும்மா இல்லை, ரொம்ப கஷ்டப்படணும், மக்களுக்கு சேவை செய்யணும், கஷ்டம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தாண்டி அவர் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. ஸோ எப்போதும் போல் மற்ற கட்சிகளாம் எப்படி வந்துட்டு ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு புக்காக வெளியிட்டாங்களோ அந்த மாதிரி டிஎம்கேல வந்துட்டு எப்பவுமே தேர்தல் அறிக்கை ஹீரோ அப்புறம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ரெட்டை இலை சின்னத்தில் ஏடிஎம்கேல எப்போதும் போல் அவங்க புக் வெளியிட்டாங்க. அதே மாதிரி இவர் வந்து விஜய் வந்து ஃபுல்லாக அரசியல்வாதியாக மாறிட்டார். இதுலேருந்தே தெரியுது, ஃபுல் பாலிடிக்ஸ் மேன் எல்லாம் மாறிட்டார். ஸோ எப்போதும் போல் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இதில் ஹைலைட் என்னன்னா அவங்க எல்லாமே சாதாரண மீட்டிங்கில் அப்படியே சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு எப்போதும் போல் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போட்டு இவங்களை வெளியிட்டாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் அஸ்யூஷுவல் தான், எப்போதும் போல் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவரும் சொல்லியிருக்காரு. பட் இதில் வந்துட்டு அவங்க சொல்லாத புதுசு புதுசாக சொல்லியிருக்காங்க. எப்போதும் இருக்கிறதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பஸ் ஃப்ரீ. தமிழ்நாடு பெண்களுக்கு எல்லாருக்குமே பஸ் ஃப்ரீ. ஸோ வந்து அது வந்துட்டு பிங்க் கலர் இல்லைன்னா லோ லோ பட்ஜெட் உள்ள பஸ் தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தது டிஎம்கே சொன்னது. அது அது நல்ல விஷயம் தான். அவங்க தான் ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. ஏடிஎம்கேவோட இப்போ டிஎம்கே தான் ப்ராசஸ் பண்ணி விட்டாங்க மக்களுக்கு. அது வந்து லேடிஸ் அது என்னமோ தெரியல, எப்போ பார்த்தாலும் ஒன்லி ஃபார் லேடிஸ் லேடிஸ் லேடிஸ், நோ ஜென்ஸ். ஜென்ஸ் ஜென்ஸுக்கு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஒயின் ஷாப் மட்டும் தான் இருக்குது. பிடிச்சி அவன் மலர்ந்து கிடக்குறான். ட்ரெஸ் இருக்கோ ட்ரெஸ் இல்லையோ, அப்புறம் போயிட்டு பொண்டாட்டி அடிக்கிறது, நிறைய டைவர்ஸ் கேஸ், கொலை இது எல்லாமே வந்து அந்த போதையினால தான் நடக்குது. ஸோ அதுக்கு மட்டும் யாருமே வந்து தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. ஐ மீன்ஸ் க்ளோஸ் பண்ணுறது மாதிரி ஐடியா யாருமே சொல்லலை. இந்த எலெக்ஷனில் நான் வந்து ஜெயிச்சிட்டுனா கண்டிப்பாக வந்து ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. டிவிகே தலைவராகட்டும், ஏடிஎம்கே தலைவராகட்டும், நம்ம டிஎம்கே தலைவராகட்டும், யாருமே சொல்லலை. சீமா மட்டும்தான் ஒயின் ஷாப்பை நான் க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னார். பட் அவர் வரமாட்டார், அதனால் வந்து சொல்லியிருக்கலாம் மேபி. இது ஏடிஎம்கே வந்து பொருளாளர் எடப்பாடி வந்து நான் படிப்படியாக மூடுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொன்னார். ஆஸ் யூஷுவல் ஜெயலலிதா சொன்னதா, படிப்படியாக எங்கே மூடினாங்க, படிப்படியாக பணத்தை வச்சு தான் போய் செத்து போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயத்தில் டிஎம்கே சொன்ன மாதிரி டிவிகே தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, லேடிஸ் எல்லாத்துக்கும் பஸ் ஃப்ரீ, தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ. ஸோ ஜென்ஸுக்கு ஒரு ஃப்ரீயும் கிடையாது. எப்போதும் போல் காசு கொடுத்தா பயணம் செய்யணும். அது ஏன் லேடிஸ்க்கு மட்டும் விதிவிலக்குன்னு தெரியல. அது பட் ஒரு பிக் மார்க் கேள்விக்குறி. ஜென்ஸ் தான் கஷ்டப்படுறாங்க, லேடிஸ் தான் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறதுல லேடிஸோட ஜென்ஸ் தான் கஷ்டப்படுறாங்க. லேடிஸுங்க சும்மா ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர்றதுக்கு ஃப்ரீன்ட்டாங்க. ஓகே, அது வந்துட்டு பெண்கள் ஓட்டு கவர்றதுக்காக ஃப்ரீ விட்டாச்சு. டிஎம்கே டு டிவிகே நல்ல விஷயந்தான். பட் எனக்கு என்னவோ அது வந்து நெருடலாக தான் இருக்குது. ஜென்ஸுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு. நெக்ஸ்ட்டு கரண்ட்டு ஃப்ரீயாக சொல்லிட்டாங்க. எதுவும் 200 யூனிட் ஃப்ரீ. ஆல்ரெடி டிஎம்கேல வந்து 100 யூனிட் ஃப்ரீ. அது நல்ல விஷயமா இருந்தது. அது வந்து பிக்காக இருந்தது, எல்லாமே பேசினாங்க. அதுவும் வந்துட்டு எப்போதும் போல தான் இந்த இந்த இபி ஆஃபீஸுக்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு இவங்க ஆல்ரெடி 100 யூனிட் ஃப்ரீன்ட்டாங்க. 100 யூனிட் ஃப்ரீ இல்லாமல் நிறைய வந்துட்டு விவசாயத்துக்கு கரண்ட் எப்போ ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. இது போக திருட்டு கனெக்ஷன்லாம் வர நிறைய போயிட்டுருக்கு. அதே மாதிரி கரண்ட் பில்லு சரியாக கட்டாதவங்களும் இருக்காங்க. அது திருட்டுத்தனமாக கரண்ட் எடுத்து பெரிய இப்போ வீட்டுங்களை விட ஆல் சிட்டிஸ் வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு ஒரு இடத்துல கரண்ட் இல்லாத இடத்துல வில்லேஜ் ஆகட்டும் சிட்டி ஆகட்டும் கரண்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் வைக்காமலே நிறைய திருட்டுத்தனமாக கொக்கி போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சென்னை சிட்டி ஆகட்டும் அவுட்டர் வில்லேஜ் ஆகட்டும் எந்த கம்பெனி இருந்தாலும் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. பட் அது யாருமே பெருசாக கண்காணிக்கிறது இல்லை இந்த விஷயம். ஸோ இந்த இந்த மாதிரி நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னா இபி டிபார்ட்மெண்ட் நஷ்டத்தில் தான் போகுது அப்படின்றாங்க. ஸோ அதையும் தாண்டி விஜய் என்ன கணக்கு போடுறதுன்னு தெரியல. 200 யூனிட் வந்து ஃப்ரீ எல்லா வீட்டுக்கும் ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா கரண்ட் போய் நம்மளால் எங்கேயும் வாங்க முடியாது. ஸோ அந்த கேஸ் மாதிரி தான், கேஸ் தட்டுப்பாடு.
ஸோ இது வந்து ஹைலைட்டான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ் பஸ் ஃப்ரீ, 2வது கரண்ட் ஃப்ரீ, நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் மக்களுக்கு. 3வது கேஸ், வருஷத்துக்கு 6 கேஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா குடும்ப அட்டைக்கும் 6 கேஸ். அட்டை இருக்கிறவங்க கேஸ் வாங்கிக்குவாங்க. அட்டை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அது ஒரு பெஞ்ச் மார்க் கேள்விக்குறி. ஸோ அதை பற்றி யாருமே எதுவும் பேசலை. அட்டைக்கு மட்டும் தான் நான் தருவேன், ரேஷன் அட்டைக்கு மட்டும் தான் தருவேன். மற்ற அரசியல்வாதி என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இவரும் சொல்றாரு. ஸோ அது ஒரு 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 ரூல்ஸ் தான். ஏன்னா கார்டு இருக்கிறவங்க வந்து கம்மி தான், கார்டு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஹோட்டலில் சாப்பிட்றது, பேச்சுலர், விறகு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படி போயிட்டு ஒன்லி ஃபேமிலி மேன், அதுவும் அட்டை இருந்தால் மட்டும்தான் 6 கேஸ் ஃப்ரீ. ஓகே, கண்ட்ரோல். இதுக்கெல்லாம் பல கோடி செலவாகும். இது யோசிச்சிருப்பாரு, யோசிக்காம இருக்க மாட்டாரு. ஆல்ரெடி வார் போயிட்டு இருக்கு. திடீர்னு வளைகுடா நாடுல வந்து சண்டை போடுறானுங்க, முட்டிக்கிறானுங்க. ஏன்னா கேஸ் வந்து நம்ம நாட்டில் இல்லை. காய்கறி மாதிரியோ இல்லை ஆயில் மாதிரியோ அரிசி மாதிரியோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரியில் இல்லை. அதெல்லாம் யோசிச்சுட்டு அறிக்கை கொடுத்துருக்கணும். பட் 6 கேஸ் ஃப்ரீன்ட்டாரு. இந்த மாதிரி திடீர்னு சண்டை வந்துச்சுன்னா ஒரு கேஸ் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இதில் எங்கேருந்து 6 கேஸ் கொடுக்க முடியும்? மேபி பிரச்சனையும் இல்லாமல் கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் வந்துட்டே இருந்தால் 6 கேஸ் ஃப்ரீ. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவங்க சொன்ன அறிக்கையிலேயே இம்பார்ட்டண்டான விஷயம் பஸ்ஸு. பஸ்ஸை விட கரண்ட்டு, கேஸ் இது 2 தான் நல்ல இம்பார்ட்டன்ட் விஷயம். அது போக படிக்கிற பசங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தான் லோன் தரேன், இவ்வளோ பர்சன்டேஜ் லோன் தரேன். பட் ஃப்ரீ எதுவும் சொல்லலை. எலெக்ஷன் அறிக்கை பார்த்தோன்னா ஃப்ரீன்னு எதுவுமே சொல்லலை. ஐ மீன் கவர்மெண்ட்டு ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு, காலேஜ் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. அதை தாண்டி இன்ஜினியரிங், டாக்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எதுவும் ஃப்ரீன்னு சொல்ல. பட் லோன் கிடைக்கும், 25 லோன் கிடைக்கும். அது வந்து குறைஞ்சபட்ச வட்டியில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. நெல்லுக்கு 3500, கரும்புக்கு 4500, ஆல்ரெடி குவிண்டால் அந்த டன் கணக்கு இருக்குது. அதை சொல்கிறாங்க, பட் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அந்த நேரத்தில் கரும்பு வெட்டி வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கும். அவனுங்க தனியார் தொழிற்சாலை ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் தொழிற்சாலை ஆகட்டும், அந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் வாங்கி அதை வந்து பணத்தை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப டஃப் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஸோ அந்த மாதிரி ஊர் சைடு இந்த நெசவாளர்களுக்குலாம் 500 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு கரண்ட்டு நஷ்டத்தில் தான் போகும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல டிவிக்கு அரசு. இந்த மாதிரி விஷயத்தில் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ மற்ற அறிக்கை மாதிரி தான் விஜயோட அறிக்கையும் இருக்குது. மற்றபடி குறை சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இவ்வளோ அறிக்கை விட்டார். அதில் அந்த அறிக்கையில் ஒயின் ஷாப் மூடுறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை விடலை. அது வந்து ரொம்ப ரொம்ப மைனஸ். ஸோ நான் போதையில்லா தமிழகத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. போதையில் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒயின் ஷாப் தான். அதை வந்து சொல்லவே இல்லை, நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. அது எப்போதும் போல தான். டிஎம்கேலையும் சொல்லலை, அவங்க தான் நடத்துகிறாங்க, டிஎம்கே சொல்ல மாட்டாங்க. இது எந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் தெரியல. அது போக குடும்பங்களுக்கு இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படியே போயிட்டுருக்கு தேர்தல் அறிக்கை. ஸோ ஃப்ரீயாக இருக்குதா டாப்பாக வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஏடிஎம்கே சொல்கிறது பார்த்தீங்கன்னா நான் 10,000 தரேன் அப்படின்னு சொல்கிறப்பல 10,000 தரேன் அப்படின்னா இவங்க கூப்பன் 8,000 தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒன் டைம் தான், ஒன் டைம் தான் தருவாங்க. ஆட்சிக்கு வந்ததும் எலெக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் 8,000 கூப்பன் தருவார், என்ன வேணும் வாங்கிக்கலாம். இவர் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் 10,000 தருவார், என்ன வேணும் வாங்கிக்கலாம். பட் விஜய் வந்து அந்த மாதிரி அறிக்கை எதுவுமே தரல, பர்மனெண்ட்டாக நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் நல்ல விஷயம் தான். ஸோ 8,000 விட்டுருங்க, 10,000 விட்டுருங்க, நான் தரது மட்டும் சொல்லுங்கள். எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் அவங்க எலெக்ஷனில் சொன்ன மாதிரி 2,000 2,500 2,000 2,500 தராங்க. விஜய் வந்து 2,500 எல்லா ரேஷன் கார்டுக்கும் மகளிர் தொகை 2,500 தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி எதுவும் பெருசாக அறிக்கை இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. இவர் எப்பவும் போல் 2,500 தரேன். படிக்காத இளைஞர்களுக்கு எப்பவும் போல் காசு. ஸோ சம் அமௌண்ட்டு அது வந்து டைம் பாஸ் அமௌண்ட்டு. ஓகே, அதை விட்டுருங்க. ஸோ அதனால் வந்துட்டு தேர்தல் அறிக்கை முழுசாக அரசியல் மாறினால எப்போதும் போல் சொல்லுவேன். பட் சாத்தியமானது மட்டும்தான் சொல்லியிருக்காரு, சாத்தியம் இல்லை சொல்லலை. பட் இது சாத்தியப்படுத்துறதுக்கே பல கோடி தேவைப்படும், பல வருடங்கள் ஆகும். ஏன்னா பணம் ஃபண்டு வேணும். ஃபண்டு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பிஜேபி கிட்ட தான் போய் ஆகணும். பிஜேபி அரசாங்கம் அவங்க தான் சென்ட்ரலில் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அவங்களே வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ நேர் எதிரி, அரசியல் எதிரி டிஎம்கே சொல்லிட்டாப்புல.
இது எந்த விதத்திலும் தெரியல. இப்போ டிஎம்கே வின் பண்ணி அரசியல்ல இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு கண்டிப்பா பிஜேபி கிட்ட வந்து இணக்கமா போல. மற்றவங்க சொல்ற மாரி இணக்கமா போயிட்டு எனக்கு ஃபண்ட் வேணுன்ற மாரி அவர் கேட்கவும் இல்ல. மோடி ஃபண்ட் குடுக்கவும் இல்ல. கேட்டா நான் குடுத்துருக்காங்க. இவரு கேட்டா நான் குடுக்கலன்றாரு ஸ்டாலினு. ஸோ ஒருவேளை டிவிகே ஜெயிச்சுதுன்னா, டிவிகே விஜய் முதல்வர் ஆனார்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க மோடி கிட்ட போய் தான் ஆகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இணக்கமா இருந்தா மட்டும்தான் நமக்கு எப்பவும் போல ஃபண்ட் வரும். இல்லைன்னா நீங்க விட்ட அறிக்கை எல்லாமே வெறும் வாய் அறிக்கையா போயிடும். செயல்ல நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் விஜய் திங்க் பண்ணாம இருக்க மாட்டாரு. மேபி கொள்கை எதிரியா இருக்கலாம். அரசாங்கம் டிவிகே வின் பண்ணி சிஎம் சீட்ல உட்கார்ந்த பிறகு ஸோ அந்த கொள்கை கொள்கை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்போதும் போல தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க தேவையில்ல. இணக்கமாக இருந்து அவங்க கிட்ட போய் மக்களுக்காக ரெக்வஸ்ட் பண்ணி இப்போ ஓட்டு கேட்குறாரு இல்லையா விஜய், அந்த மாதிரி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க விஜய் கேட்குறாரு இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஜேபி கிட்ட போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ ஃபண்டு வேணும், நான் இவ்வளோ அறிக்கை விட்டுருக்கேன், ஸோ ஃபண்டு வேணும் அந்த மைண்ட் செட்டில் இருக்கும். அவருக்கு இல்லாமலாம் இருக்காது. இவ்வளோ ஃபண்டு இருந்தால் தான் நாங்கள் தமிழ்நாடு க்ரோத் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ போய் கேட்டால் மட்டும்தான் முடியும். வின் பண்ணிட்டு எப்பவும் போல போய் ஜார்ஜி கோட்டில் உட்காந்துட்டு விஜய் உட்காந்துட்டு காரில் போயிட்டு காரில் வந்துட்டு இருந்தாருன்னா எப்போதும் போல மற்ற அரசியல் மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அந்த 5 அண்ட் மட்டும் தான் அப்புறம் விஜயால இருக்க முடியும். அப்போ போயிடும், அப்புறம் தூக்கி எறிஞ்சிருவாங்க மக்கள். எப்போதும் போல மறுபடியும் டஃப் ஆகும் எலெக்ஷன். ஸோ அதனால தேர்தல் அறிக்கை சொன்னால் அதை செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் மக்கள் மறுபடியும் அவங்களை உட்கார வைப்பாங்க சீட்டில். அது விஜய்க்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ நான் ஏன்னா அந்த மக்களாக இருந்து நான் யோசிச்சு சொல்கிறதுக்காக சொல்லுவேன். இப்போ நான் விஜய்க்கு ஓட்டு போகிறேன்னா எனக்கு பெருசாக எந்த யூஸும் ஓப்பும் கிடையாது. நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு காசு. எப்போதும் போல தான் மக்கள் எல்லாமே எப்போதும் போல வேலைக்கு போனால் தான். எல்லாருடைய பண தேவைகள் யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது. பூர்த்தி செய்ய முடியல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் முடியும். அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்று அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணம் இல்லாதவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். இது ரெண்டுமே நடத்த மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே பணம் வந்துச்சு, எந்த வேலையும் யாரும் போக மாட்டாங்க. எல்லா வேலையும் அப்படி அப்படியே நிற்கும். எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கும், டப்பு இருக்கும். பட் ஆனால் திங்கிறதுக்கு சோறு இருக்காது, உடுத்த உடை இருக்காது, மற்றபடி பாத்திரங்கள் எல்லாமே மற்ற எந்த வேலையுமே நடக்காது. அதனால இது வந்து கவர்மெண்ட்டு சிந்திச்சு தான் செயல்படுது. பணம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் மக்களுக்கு கவர்மெண்டால் கொடுக்க முடியும். ஸோ மோடி ஒரு ப்ரூடா விட்டாரு உருட்டு. நான் எலெக்ஷனில் ஜெயிச்சு வின் பண்ணி நான் பிரதமர் ஆனால் 15 லட்சம் தரேன், ஒரு ஹெட்டுக்கும் நான் 15 லட்சம் தரேன் அப்படின்னு சொன்னார். பட் 15 ரூபா கூட தரல அவர். அது ஒரு ஃப்ராடு. அது அந்த அறிக்கை மட்டும்தான் ஃப்ராடு. அவர் இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 இருக்கலாம், நம்பர் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், டாப் தலைவராக இருக்கலாம். அது ஆஸ் யூஷுவல் அவர் ஜாலியாக இருக்கிற மனுஷன். வாழ வேண்டிய வயசுல வாழ்ந்தாரோ இல்லையோ இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. ஜாலியாக டூர் போகிற மாதிரி ஜாலியாக ஃப்ளைட் எடுத்துன்னு தனியாக கிளம்பிடுறாரு. பயங்கரமாக ஜாலியாக சுற்றிட்டு வர்றாரு. இதை கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வார் நடந்துட்டுருக்கு. கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ் கனெக்ஷன் ஆகட்டும், இல்லை எல்பிஜி சிலிண்டர் ஆகட்டும், இல்லை பவர். ஸோ அந்த விஷயத்தில் ஓகே, ஃப்ரெண்ட்லியாக பேசி. ஸோ இதனால தான் நாடாக சுற்றுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் இந்தியாவிலேயே உட்காந்துட்டு இருந்தால் யாருமே ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க வேர்ல்டு தலைவர்கள். ஸோ அந்த விஷயத்தில் நல்ல விஷயம்தான். பட் அவர் சொன்னதில் நான் எலெக்ஷன் வந்தால் 15 லட்சம் தரேன்னாரு. அது மட்டும் பொய் ஆக்கிட்டு தரவே இல்லை. விஜய் சொல்லிக்கிற விஷயம் வந்து நான் 6 கேஸ் சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இது நல்ல விஷயம். ஏன்னா பீகார் அசம்சம் வேற ஏதோ ஒரு தொகுதியில் இதே மாதிரி தான் பிஜேபி வந்து சொன்னாங்க, 6 கேஸ் ஃப்ரீயாக தரேன், மாதம் மாதம் இவ்வளோ பைசா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிக்கை விட்டாங்க அந்த எலெக்ஷன் டயத்தில். பட் அங்கே பிஜேபி வந்து வின் பண்ணிட்டாங்க. 6 கேஸ் ஃப்ரீன்றதை ஃபஸ்ட்டு பிஜேபி தான் சொன்னாங்க. அதுவும் வடநாட்டில், தமிழ்நாட்டில் இல்லை, வடநாட்டில் சொன்னாங்க. அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கன்ஃபார்மாக வந்துட்டு விஜய் தான் வின் பண்ணுவார். ஸோ அதே பாலிடிக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கீங்க. 6 கேஸ் ஃப்ரீ. ஸோ எலெக்ஷன் டைம் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 6 கேஸ்ன்றது வருஷத்துக்கு யூஸ் ஆகும், நல்லாவே யூஸ் ஆகும். ஏன்னா மற்றவங்க பெரிய பெரிய ஃபேமிலிலாம் வந்து சீக்கிரமாக கேஸை காலி பண்ணிவிடுவாங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். புக் பண்ணிப்பாங்க, இல்லை பிளாக்கில் வாங்கிப்பாங்க. அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம். 6 கேஸ்ன்றது விஷயம். ஸோ கேஸ் ஃப்ரீ, கரண்ட்டு ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, நெல் குவிண்டாலுக்கு, கரும்புக்கு, அப்புறம் மீனவர்கள், எக்ஸட்ரா 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 நிறைய அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஒரு புக்கே வெளியிட்டிருக்காரு. அதில் ஹைலைட்டான விஷயம் எனக்கு தெரிஞ்சு 3 மக்களுக்கு நல்லா யூஸ் ஆகிற விஷயம் கேஸு, கரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ். இதெல்லாம் தான் மெயினாக வந்து இந்த நெல் இதெல்லாம் இது சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். பட் எல்லாருமே எல்லாம் சொல்லியாச்சு. பட் இந்த ஒயின் ஷாப் பற்றி சொல்லலை.
நல்ல விஷயம் தான். இது வந்து விஜயோட தேர்தல் அறிக்கை டாப்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப குட். ஸோ அது போக வந்துட்டு அவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். டிஎம்கே, ஏடிஎம்கே கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவங்களும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இவங்க 8000 தரேன், இவங்க 10,000 தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கூப்பன் தரேன், இவங்க பணம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றி விஜய் பெருசாக கமெண்ட்ஸும் கொடுக்கல. டிவி தரேன், ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன், ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் தரேன்றது எதுவுமே சொல்லலை. ஒரு நல்ல விஷயம்தான். அதில் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சுன்னு நினைக்கிறேன் டிவிக்கேல. பட் எனிவே எது வந்தாலும் ஆட்சிக்கு வந்து நல்லபடியாக ஆட்சி பண்ணால் சரி. மக்கள் வந்துட்டு 199% எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100ன்னே சொல்லலாம் மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் 195% தான் வந்து டிவிக்கு சப்போர்ட் இருக்குது. 5% வந்து இந்த பழைய கிழட்டு பசங்களாம் இருக்கானுங்க. நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், ஏடிஎம்கே தான் ஓட்டு போகிறேன், இந்த குடிகார பயலுங்கலேருந்து ஃப்ராடு பயலுங்க ஆளுங்களை ஆளுங்கள்லேருந்து எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அந்த 5% அப்படியே போயிடும். மீதி 95% தாராளமாக வின் பண்ணலாம். தாராளமாக வின் பண்ணால் தான் மக்களை சேவை பண்ணுறது நல்லது. தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, டிவிகே தலைவர் வந்து நான் ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டேன். மக்கள் பணத்திலிருந்து டாப்பான ஹைலைட் விஷயம் நேத்து சொன்னது வந்து இந்த விஜய நீங்க நம்பலாம். மக்கள் பணத்திலிருந்து ஒரு ரூபாய் எடுக்க மாட்டேன். ரொம்ப ஆணித்தரமான விஷயம். அவர் மைண்ட்லேருந்து சொன்னாரா, இல்லை மனசுலேருந்து சொன்னாரா, ஹார்ட்லேருந்து சொன்னாரா, ஐ டோன்ட் நோ. பட் இந்த விஷயம் நல்லா அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஒரு ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், இவங்க 2 பேருமே யாருமே சொல்லலை. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து மும்முனை போட்டி தான். ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க 3 பேருக்குள்ள தான் போட்டி. ஏன்னா இவங்க தான் வந்து டாப் லெவலில் தெரியுறாங்க. மீது இதர கட்சிகள் எல்லாம் சொத்த கட்சி. அதெல்லாம் வந்து ஒட்டுண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால ஒரு ரூபாய் எடுக்க மாட்டார். கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் விஜய். ஸோ மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. டிவிகே விசேஷத்துக்கு ஓட்டு போட்டு விஜயை வின் பண்ண வைங்க. விஜய் விஜயம் செய்யட்டும். மன்னராகட்டும், அரசனாகட்டும், நல்ல முதலமைச்சர் ஆகட்டும். இன்று நல்ல முதலமைச்சரானா மேபி பிற்காலத்தில் ஃபியூச்சரில் பிரதமராக ஆக வாய்ப்பு இருக்கு. விஜய் தமிழ்நாட்டை நல்லபடி ஆண்டாருன்னா இந்தியாவை திரும்பி பார்க்கும். ஸோ தமிழ்நாடு வந்து நம்பர் 1 மாநிலமாக மாறும்போது இந்தியா ஏன் நம்பர் 1 ஆகக்கூடாது வேர்ல்டில்? வளர்ந்த நாடாக ஏன் ஆகக்கூடாது? இப்போதைக்கு மோடி பரவாயில்ல. மோடியை 10 மோடி சேர்ந்த மாதிரி விஜயால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முதல்ல அவர் இங்கே தமிழ்நாட்டு சிஎம் ஆகணும். அதுக்கப்புறம் மேபி ஃபியூச்சரில் பிரதமராக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட திங்கிங் அப்படிதானா, தமிழ்நாட்டுக்கே நான் ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவர், இந்தியா லெவலில் நான் ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டேன், மக்களுக்காக மட்டுமே ஃபுல்லாக பணி செய்வேன் அப்படின்னு அவர் திங்கிங் வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு கன்ஃபார்மாக ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா முதலமைச்சராகி ஒரு ரூபாவோட ஊழல் பண்ணாமல் மக்களுக்கு நல்லதே பண்ணி நல்லா நின்றுட்டு இப்போ ஒரு 5 ஆண்டு வந்துட்டு அடுத்த 5 ஆண்டு கண்டினியூ பண்ணான்னு வச்சுக்கோங்க மோடி மாதிரி. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிஎம்க்கு வந்து செலக்ட் ஆவார். பிஎம் கேண்டிடேட்டாக அடிப்படுவார், பேச்சு அடிப்படும். ஏன்னா ஜெயலலிதா சொன்னாங்களே, நான் ஜெயலலிதா வந்து அடுத்த பிரதமர் அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா சொல்லிட்டு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. பட் ஊழல் பண்ணாங்க, அது நம்பர் 1, அது தெரிஞ்ச விஷயம். பட் பொலிட்டிக்கலாக ஒரு லீடராக டாப் ரேஞ்சில் இருந்தாங்க இந்தியா லெவலில். ஜெயலலிதா எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முதலமைச்சர். அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆள், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு எல்லாமே யாருக்கும் வந்துட்டு பயப்பட மாட்டாங்க. அயன் லேடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம டிவிகே தலைவர் வந்து அயன்மேன் அப்படின்ற மாதிரி ஆகணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வின் பண்ணி நல்ல எலெக்ஷன் நல்ல ஓட்டு வாங்கி ஸோ வின் பண்ணி சிஎம் ஆகிட்டாருன்னா ஃபியூச்சரில் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவரோட கையில் தான் இருக்குது. அவர் நல்லது பண்ணால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி விடுவாங்க. அவர் மக்களை தூக்கி விட்டால் கண்டிப்பாக தூக்கி விடுவாங்க. ஸோ மக்களே சிந்தித்து செயல்படுங்க. விஜய் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எப்போதும் போல தான் விஜய் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் நல்லது, அவருக்காக நாம் நல்லது பண்ணுவோம். அவர் காலம்புல நமக்கு நல்லது பண்ணுவார். ஓகே மக்களே, சிந்தித்து செயல்படுங்க. டிவிகே சின்னம் விசில் சின்னத்தில் ஓட்டளிங்க. வெற்றி வாகை சூடட்டும் டிவிகே. நன்றி.